தொட்டு மரமாகவே கதை சுற்றி போகிறேன் நீரற்ற விதமாக. ஜிவி பிரகாஷ் கடந்த டிசம்பர் 7ஆம் தேதி செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் அப்படின்ற லைவ் கான்சர்ட் நடத்தியிருந்தாங்க. இந்த கான்சர்ட்டில் ஜிவி பிரகாஷ் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கும்போது ஜிவி பிரகாஷ் சைந்தவி இவங்களோட பொண்ணு ஆன்வி ஜிவியை பாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்ல அப்போது சைந்தவியும் அவங்கள ஸ்டேஜில் ஏற்றி விட்டுருவாங்க. அப்போது ஜிவி பிரகாஷும் தன்னோட மகளை கட்டி அணைச்சு யாத்தே யாத்தே பாடலை பாடியிருப்பாங்க. இந்த வீடியோ இப்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துட்டுருக்குது. இதை பார்த்த ஃபேன்ஸ் பலரும் இவங்க திரும்பவும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலாக சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி கடந்த மே மாதம் டிவோர்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தது ஃபேன்ஸ் மத்தியில் பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருந்துச்சு. இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகியிருந்தாலும் சில பாடல்கள் அண்ட் கான்சர்ட்டில் ஒன்றா ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷ் இசையில் சைந்தவி தான் நிறைய பாடல்கள் பாடியிருப்பாங்க. அந்த வகையில் ஜிவி பிரகாஷோட இசை கச்சேரி மலேசியாவில் நடந்திருக்குது. அதில் சைந்தவியும் கலந்துருக்கிறாங்க. அந்த கச்சேரியில் மயக்கம் என்ன படத்தில் வர்ற பிறை தேடும் இரவிலை பாடலை ஜீவியும் சைந்தவியும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. பிரிவுக்கு அப்புறம் 2 பேரும் அந்த பாடலை பாடினது ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவே எமோஷனல் ஆகிருச்சு. அந்த வீடியோ இப்போது சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு இருக்குது. இவங்க 2 பேரும் திரும்பவும் வாழ்க்கையில் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலரும் தங்களோட ஆசையை சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷோட அம்மா ரேகானாவும் ஒரு பேட்டியில் சைந்தவி ரொம்ப நல்ல பொண்ணு, அவங்க திரும்பவும் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆசையை சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் விவாகரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் கலந்துக்கிட்ட ஜிவி பிரகாஷ்ட உங்கள் மனைவிக்கு நீங்கள் எந்த பாடலை டெடிகேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஜிவி பிரகாஷும் பிறை தேடும் இரவிலை பாடலை தான் சொல்லியிருந்தாங்க.